ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? இது நிறைய பேர் கேம்பிளிங்னு சொல்கிறாங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சதீஷ்குமார் ஃப்ரம் ஃபினான்ஸ் ஸ்ட்ரீட். வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தலாம். வெஜிடபிள் மார்க்கெட்டை எடுத்துக்கலாம். வெஜிடபிள் மார்க்கெட்னா என்ன? நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் இடத்துல வெஜிடபிள்ஸை செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் போய் வெஜிடபிள்ஸை பை பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நடக்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸை தான் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிற இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேப்பா, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய விஷயம் இயங்குற ஒரு பிரின்சிபல் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. எந்த ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதோட ப்ரைஸ் அதிகரிக்கும். அதுவே எந்த ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கோ அதோட ப்ரைஸ் குறையும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தக்காளியோட விலை செம்மையாக ஏறிச்சு. எதனால ஏறிச்சு? அந்த சமயத்தில் நிறைய பேர் தக்காளியை வாங்கறதுக்கு விருப்பப்பட்டாங்க. பட் தக்காளியோட விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதுவே இப்போ தக்காளியோட விலை நார்மல் ஆயிடுச்சு. ஏன் நார்மல் ஆச்சு? தக்காளியோட விலை ரொம்ப ஏறி இருந்துச்சு. ஸோ எல்லாரும் அதை விளைவிச்சாங்க, அதுலேருந்து லாபம் பார்க்கலாங்க. ஸோ சப்ளை அதிகரிச்சிருச்சு, டிமாண்டோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ தக்காளியோட விலை குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இப்போ நிறைய பேர் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் அதை யாருமே விற்க ஆசைப்படல. ஸோ என்ன ஆகும்? அந்த இடத்துல டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகரித்தா என்ன ஆகும்? ப்ரைஸோட வேல்யூ அதிகரிக்கும். அதுவே ஒரு ஸ்டாக்ஸை நிறைய பேர் விற்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல சப்ளை அதிகரிச்சிருக்கும். ஸோ டிமாண்ட் குறைஞ்சிருக்கும். டிமாண்ட் குறைஞ்சா என்ன ஆகும்? அதோட ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்டை நிறைய பேர் கேம்பிளிங் சொல்கிறாங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பிளிங் தான். யாருக்கு அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இது ஒரு கேம்பிளிங் தான். அதுவே நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு நல்லா கற்றுக்கிட்டு வரீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான பிஸ்னஸாக இருக்கும். அப்போது இதில் நஷ்டமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நஷ்டங்கிறது பிஸ்னஸில் ஒரு பார்ட். நஷ்டம் இல்லாமல் ஒருத்தரால் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. ஓவரால் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு பிஸ்னஸில் முக்கியம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது கேம்பிளிங்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நெக்ஸ்ட்.